மேடம் எனக்கு வந்து நம்ம படம் சினிமா படம் 200 கோடி 300 கோடி போட்டு படம் எடுக்கிறாங்க, நல்லா கேட்டுக்கோங்க. அந்த படத்தை குறை சொல்கிறவங்க பக்கத்தில் கூட நிற்க மாட்டேன். அதுக்காக நான் அவங்கள்ட்ட போய் கலாட்டா பண்ணுவேன். ஏன்னா அவங்களோட ஒப்பீனியன், அவங்க பழக்கம் இருந்தால் கூட நான் கட் பண்ணிவிடுவேன். அந்த சேனலே கட் பண்ணிவிடுவேன். 2-3 சேனலில் அப்படி கட் பண்ணதால் இந்த வட்டம் என் பக்கத்திலே வரல. இந்த வாரம் எனக்கு எத்தனை டிவி தெரியுங்களா? 200 சேனல் எனக்கு. நானே கவுண்டிங் பண்ணேன். சுகந்தி அக்கான்னு போட்டால் எவனோ ட்ரோலு. இந்த பக்கம் வடிவேலு, அந்த பக்கம் சுகந்தி, அந்த பக்கம் வடிவேலு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம். என்னோட அண்ணாமலையார்கிட்ட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, என் கஷ்டத்தை போக்குன்னு நான் கேட்டால் ஒரு கேமரா வைக்கல மேடம். வாரம் ஆனால் நான் ஓரளவுக்கு நல்ல படத்துக்கு தான் போவேன். ஏன்னா ஓடாத படத்துக்கெலாம் போய் நம்ம இருக்கிற பேரையும் கெடுத்துக்கூடாதுன்னு அது அவனோட தலை எழுத்து. நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஓகேங்களா? காசெல்லாம் நான் 10 காசு யார்கிட்டையும் இது வரைக்கும் அண்ணாமலையார் மேலேயா நான் வாங்கினதே கிடையாது. என் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நான் எது படம் ரிவ்யூக்கெல்லாம் காசு வாங்க மாட்டீங்களா? வாங்கவே மாட்டேன் மேடம். என் வீட்டுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிவி மொத ஒரு சேனலுக்கு விஜய். இப்போ விஜய் சரி, அது ஏன் பண்றீங்க அப்படி? அப்போ சின்ன படங்களுக்கு பண்ணலாம்ல. அது சின்ன படங்களுக்கு கூப்பிட்டா தானே. என்கிட்ட வக்கு இருக்கணுமே. 200 பெட்ரோலுக்கு வேணும், வண்டிக்கு 200 தேட்டருக்கு வேணும், 500 நான் எப்படி போகிறேன்? அஜித் அண்ணனுக்கு போகிறேன்னா நான் ரசிக, விஜய் அண்ணனுக்கு போகிறேன்னா நான் தங்கச்சி, சூப்பர் ஸ்டாருக்கு போகிறேன்னா என்னோட பக்தர், அவரோட நான் அடிமை. ஓகேங்களா? பக்தை. கமல் சாருக்கு போகிறேன்னா நான் அவரோட கட்சியில் 2 வருஷம் வேலை பார்த்தேன், தொண்டை. 4 கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு அப்படி செஞ்சு விட்டுக்கிட்டு இருக்கிறேன். வேறு வழி இல்லையே. வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேலை ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க, வாழ்ந்துட்டு போகிறோம்.